இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல டிபெண்டன்ட் டிராப் டவுன் லிஸ்ட் அதை பத்தி பார்க்க போறோம். இதை வந்து நம்ம வந்து டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் மூலியமா நம்ம வந்து ஈஸியா கொண்டு வரலாம். இப்போ பார்த்தோம்னா கண்ட்ரி ப்ரோவின்ஸ் சிட்டி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கண்ட்ரி இங்கே பார்த்தோம்னா இந்தியா, கனடா, யூஎஸ்ஏ, அதில் வந்து சில ப்ரோவின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரோவின்ஸில் இருக்கிற சிட்டிஸ் வந்து நான் இங்கே தனியாக டைப் பண்ணியிருக்கேன். டேபிளில் தனியாக நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இந்த டிபெண்டன்ட் டிராப் டவுன் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நேம் ரேஞ்ச் கிரியேட் பண்ணிக்கணும். நேம் ரேஞ்ச் அப்படி கிரியேட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நேம் ரேஞ்ச் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ இதுக்கு வந்து நேம் ரேஞ்ச் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலாஸ்ன்ற டேபை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்த கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணோம்னா கிரியேட் நேம்ஸ் ஃப்ரம் வேல்யூஸ் இன் தட் கொடுத்து டாப் ரோ லெஃப்ட் காலம் இருக்கு. நம்ம வந்து டாப் ரோ மட்டும் செலக்ட் பண்ணா போதும். ஏன்னா நான் நேம் ரேஞ்ச் எதுக்கு செலக்ட் பண்ண போறேன்னா இந்தியா, கனடா, யூஎஸ்ஏ அப்படி தனித்தனியாக செலக்ட் பண்ண இது பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் நான் இதை கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே பார்த்தோம்னா நமக்கு இந்தியா அப்படின்ற நேம் ரேஞ்சும் கனடா, யூஎஸ்ஏ அப்படின்ட்டு தனித்தனி நேம் ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆயிடுது. பார்த்தோம்னா இந்த இடத்த நேம் ரேஞ்ச் நேம் பாக்ஸ்ல போய் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் கனடா, இந்தியா, யூஎஸ்ஏ அப்படின்ட்டு நமக்கு கிரியேட் ஆயிடுது. த சேம் இப்போ நான் வந்து ப்ராவின்ஸுக்கு நேம் ரேஞ்ச் கிரியேட் பண்ண போறேன். இதுவும் அதே தான். த சேம் இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் த சேம் டாப் ரோ. ஓகே இப்போ கொடுத்தோம்னா நமக்கு இங்க பார்த்தோம்னா எல்லா நேம் ரேஞ்ச் எல்லாமே வந்து வந்துடுது. சிட்டி, ப்ரோவின்ஸ் வந்து எல்லாமே வந்து நேம் ரேஞ்ச் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த நேம் மேனேஜர் அப்படின்ற உள்ள போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எல்லாமே நமக்கு தனித்தனியாக கிரியேட் ஆயிருக்கு. ஆல்பர்டா, ஆந்திர பிரதேஷ், பிரிட்டிஷ் கொலம்பியா, கனடா, அதுபோல எல்லாமே நமக்கு வந்துடுது. ஓகேவா? இந்த லிங்க் வந்து நான் கீழே தரேன் நேம் ரேஞ்சுக்கு, அதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் இங்க ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம இங்க வந்து கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிட்டு தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ண உடனே இந்த இடத்த வந்து சென்னை அப்படின்ட்டு நம்ம டிராப் டவுன் லிஸ்ட்லேயே நம்ம எடுத்துட்டு வர முடியும். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இதை செலக்ட் பண்றேன். இந்த செல்ஸை செலக்ட் பண்ணிட்டு டேட்டான்ற டேபுக்கு போன உடனே இங்க வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் கிளிக் பண்றேன். டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பார்த்தோம்னா அலோல நம்ம லிஸ்ட் கொடுக்கணும். லிஸ்ட் கொடுத்துட்டு சோர்ஸ் கேக்குது. சோர்ஸ் வந்து நான் இந்த மூணுத்தை செலக்ட் பண்ணிட்டேன். மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இங்க ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் வந்துடுது. ஓகேவா? த சேம் இப்போ இந்த செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு லிஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த இடத்த சோர்ஸ் வந்து என்ன கொடுக்க போறோம்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா டைப் பண்ண போறோம். இஸ் ஈக்குவல் டு இன்டைரக்ட் INDIRECT இன்டைரக்ட் ஓப்பன் பிராக்கெட் இந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த செல்லை நான் செலக்ட் பண்ண உடனே பார்த்தோம்னா இந்த இடத்த $B $15 அப்படின்ட்டு வந்துடுது. இது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்க பார்த்தோம்னா $B $15 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் F4 கொடுக்க போறேன். நல்லா பாருங்க, ஃபங்க்ஷன் F4. இப்போ வந்து 15th ரோ மட்டும் லாக் ஆயிருக்கு. மறுபடியும் நான் ஃபங்க்ஷன் F4 கொடுக்க போறேன். 15th காலம் B காலம் நமக்கு லாக் ஆயிடுது. இப்போ நம்ம அந்த காலம்ல என்னென்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வரோமோ இப்போ B காலம்ல என்னென்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வரோமோ நம்ம வந்து பக்கத்து காலம்ல நமக்கு வரும். இப்போ நான் வந்து பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இது வந்து எஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து த சேம் இதையும் நான் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் போறேன். லிஸ்ட் த சேம் ஃபார்முலா இன்டைரக்ட் INDIRECT இன்டைரக்ட் கொடுக்குறேன். ஓப்பன் பிராக்கெட். இப்போ நம்ம இந்த காலமுக்கு இதை செலக்ட் பண்ண மாதிரி இந்த தேர்ட் காலத்துக்கு செகண்டை செலக்ட் பண்ணணும். செகண்ட் செலக்ட் பண்ணி த சேம் ஃபங்க்ஷன் F4 செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா $C15 அப்படின்ட்டு வரணும். ஏன்னா நான் வந்து சி காலமா லாக் பண்ணியிருக்கேன். சி காலம் லாக் பண்ணதால தான் நான் வந்து இந்த செல்ல எது 15 செல்ல என்ன கொடுக்குறோன்னா அதை வந்து D15ல வரும். C15ல கொடுக்கறது D15, C16, D16 அது போல நமக்கு வரும். இப்போ நான் வந்து இதை ஓகே கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு இப்போ இங்க பார்த்தோம்னா நான் இப்போ இதை செலக்ட் பண்றேன். நமக்கு எல்லாத்துலயுமே வந்து டிராப் டவுன் இந்த ஐக்கான் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுது. ஓகேவா?
இப்போ நான் இந்த இடத்துக்கு போறேன், இந்தியா கொடுக்குறேன். இப்போ தமிழ்நாடு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு வரேன். பார்த்தோம்னா சென்னை, பாண்டிச்சேரி, விழுப்புரம், கன்னியாகுமரி வந்துடுது. நான் சென்னை கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ த சேம் இந்த இடத்துக்கு போறேன், ஆந்திர பிரதேஷ் செலக்ட் பண்றேன். இந்த இடத்த பார்த்தோம்னா ஹைதராபாத், திருப்பதி, விஜயவாடா அது போல வந்துடுது. நான் ஹைதராபாத் செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எது தேவையோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மகாராஷ்டிரா கொடுத்த உடனே பார்த்தோம்னா இந்த இடத்த பார்த்தோம்னா மும்பை, புனே, நாக்பூர், அமராவதினு வந்துடுது. மும்பை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கர்நாடகா நான் பண்றேன். இந்த சேம் இந்த பார்த்தோம்னா அது போல நமக்கு இங்க வந்துடுது. இப்போ இந்த இடத்துல அடுத்த பார்ப்போம், கனடா கொடுக்குறேன். இங்க பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கொலம்பியா, ஆன்டாரியோ, ஆல்பர்ட்டா எல்லாமே வந்துடுது. பிரிட்டிஷ் கொலம்பியா கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா வேன்கூவர் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். த சேம் அடுத்தது ஆன்டாரியா கொடுக்குறேன். டொரண்டோ நமக்கு எது தேவையோ செலக்ட் பண்ணலாம். எல்லாமே நம்ம கொடுத்த நேம் ரேஞ்சில் கொடுத்த எல்லா டேட்டாவுமே பார்த்தோம்னா இங்க நமக்கு டிராப் டவுன் லிஸ்ட்ல நமக்கு விசிபிளா இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது யூஎஸ்ஏ கொடுக்குறேன். யூஎஸ்ஏ போகிறோம், டெக்சாஸ், அதுபோல் இங்கே பார்த்தோம்னா டெக்சாஸ், நியூயார்க், வாஷிங்டன், ஜார்ஜியா இருக்கு. டெக்சாஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பார்த்தோம்னா சான் அன்டோனியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து நியூயார்க் கொடுத்த உடனே இப்போ பார்த்தோம்னா அதுக்கு நம்ம என்னென்ன கொடுத்தோமோ எல்லாமே இங்கே வருது. வாஷிங்டன் என்னென்ன கொடுத்தோமோ இங்கே எல்லாமே வருது. நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜியா கொடுத்தது இங்கே எல்லாமே வருது. ஓகேவா? இது நம்ம டிராப் டவுன் லிஸ்ட்ல கொடுத்தது எல்லாமே நம்ம இங்கே மேலே கொடுத்துருக்கோம். நேம் ரேஞ்சில் நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பிரிட்டிஷ் கொலம்பியா, ஆன்டாரியோ, ஆல்பர்ட்டா, மேனிடோபா, டெக்சாஸ், நியூயார்க், வாஷிங்டன், ஜார்ஜியோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதால தான் நமக்கு அங்கே டிராப் டவுன் லிஸ்ட்ல வருது. ஓகேவா? இதை போல நம்ம வந்து மல்டிபிள் டிபெண்டன்ட் டிராப் டவுன் லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.